பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லேருந்து எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை பாருங்கள், யெகோவா ஈரே. அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீடுகளில் இந்த யெகோவா ஈரே குறித்து நாங்கள் பேசி வர்றோம், ஜெபித்து வர்றோம், வெற்றியை பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த யெகோவா ஈரே யார், யெகோவா ஈரேன்னா என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22. 21வது அதிகாரத்தில் ஆகார் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறமா குழந்தையோடைய அழுகிற சத்தம் கேட்டு ஒரு துறவை பார்த்து, அதெல்லாம் ஒரு ஸ்டோரி. 21வது அதிகாரம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. 21வது அதிகாரத்தில் 2 பேரும் உடன்படிக்கை செய்கிறது தான் அதில் முக்கியமான காரியம். அது தொடர்ச்சியாக 22வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அந்த வார்த்தைக்காக தான் 21வது அதிகாரத்தை பற்றி சொன்னேன். 21வது அதிகாரத்தில் அபிமெலேக்கும் ஆபிரகாமும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, நீ உன்னை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம், அதனால உன்னோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் 22வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், முதல் வசனம் வாசிக்கிற 22வது அதிகாரம் முதல் வசனம். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆபிரகாமை. கூப்பிட்டு, இன்றைக்கு நான் உன்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, 100 வயசுல பெற்ற குழந்தை. ஒரு நிமிஷம் அப்படியே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. 100 வயசுல பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, அந்த பையனை நீ பலியாக எனக்கு பலியிடு, நான் சொல்கிற மலைக்கு போ. எத்தனையோ மலைகள் இருக்குது எருசலேம் அந்த தேசத்தில். நான் சொல்லுகிற மலைக்கு போ, மோரியா தேசத்தில். அங்கே போய் நான் சொல்கிற மலையில் நீ உன் குமாரனை எனக்காக தகன பலியாக கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே ஆபிரகாம் பாருங்க, 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேரங்கட்டி. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. உடனே அடுத்த நாள் கிளம்பிட்டாரு. 3 நாள் பிரயாணம். கழுதையின் மேலே தனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு, தகன பலிக்கான கட்டை, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற வழியில் பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 3ஆம் நாளில் 4வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடத்த பார்த்துட்டு தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான். 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வர்றோம். வேலைக்காரங்க கிட்டெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் மகனை பலியாக கொடுக்க போகிறேன் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. நாங்கள் 2 பேரும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் சொல்லிட்டு வேலைக்காரங்களை அதே இடத்துல நிறுத்திட்டு மோரியா மலைக்கு போயிட்டாங்க. அடுத்தது 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். 2 பேரும் கூடி போய் ஆண்டவர் சொன்ன இடத்துல கட்டியாச்சு. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பாருங்க, எல்லாமே ரெடி. நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது,
எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே பாருங்க, ஒரு தகப்பனுக்கு உள்ளத்துக்குள்ளே எப்படி இருந்திருக்கும். ஆனால் இருதயம் முழுவதும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாலேயே ஆபிரகாமுக்கு நிரம்பி இருந்ததுனால எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையும் பேசவே இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். வாயை திறந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகாக வருது. என்ன சொல்கிறாரு? தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பாருங்க, இந்த வசனங்களை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். அதாவது திருமணத்துக்காக ரெண்டு சாரார், ஒரு குடும்பம், உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு குடும்பம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சொத்து சோகம் நகைகள் பணம் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. நல்ல பணக்கார குடும்பங்களில் எல்லாமே ரெடி. ஆனால் மாப்பிள்ளை இல்லை. ஐயோ, எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க, இன்னும் மாப்பிள்ளை வரல. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை ரெடியாக இருக்கும், தேதி குறிச்சாச்சு, தேவையான நகைகள் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம், எல்லாமே இருந்து மாப்பிள்ளை இல்லை. இங்கே மாப்பிள்ளை இருக்குது, தேவையான காரியங்கள் இல்லை. எப்படிப்பட்ட கூட்டத்தாராய் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த யெகோவா ஈரே தேவை. எல்லாருக்குமே கர்த்தருடைய வார்த்தை தேவை. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எல்லாருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி தேவை. இந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் உங்கள் கையில் பணம் இருக்குதா, பணம் இல்லையா, இது இருக்குதா, அது இருக்குதா, இதெல்லாம் தேவையில்லை. இந்த யெகோவா ஈரே எல்லா ஜனத்துக்கும் தேவை. இந்த ஆட்டுக்குட்டியானவர் எல்லாருக்காகவும் பலியிடப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு புதிதாய் எல்லாமே ரெடியாக இருக்கு, ஆனால் மாப்பிள்ளை இல்லையேன்னு ஒரு கூட்டம் அழுகுறாங்க. ஐயோ, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வந்துருச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆயாச்சு, நகை இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த யெகோவா ஈரேவை குறித்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இந்த யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை பார்த்து கொள்வார். இந்த யெகோவா ஈரே மணமகனை கொண்டு வருவார், மணமகளை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இப்படி விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த வார்த்தையை மறக்காதீங்க. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பாருங்க. அடுத்தது, எல்லாருக்குமே இது தெரியும். கட்டி படுக்க வச்சாச்சு, கத்தியை ஓங்குறாரு, வெட்ட போறாரு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, கை போடாதன்னு சொல்லிட்டு உடனே எடுத்துடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல பாரு, முட்புதரில் ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு, அதை போய் பிடிச்சி நீ பலியிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை மலை மேலே எங்கெங்க ஒரு ஆடு தனியாக வரும், ஒரு ஆடு தனியாக வந்திருக்கு. ஆபிரகாம் இங்கே வீட்டை விட்டு கிளம்பும் போதே இந்த ஆட்டுக்குட்டி தனியாக மலை மேலே ஏறி வந்திருக்கு. ஆபிரகாமுக்காக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்ற வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கன்சிஸ்டன்சியா தொடர்ந்தேச்சியா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்படியும் அப்படியும் மாறாம விசுவாசத்துல ஒரே வார்த்தையை நீங்க பேசிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கண்ணில் பார்ப்பீங்க. கண்டிப்பா இது நடக்கும். ஏன்னா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஆட்டுக்குட்டியை பிடிச்சு இப்போ 14வது வசனம் 13-14 வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடத்துக்கு தான் யெகோவா ஈரே என்று பெயரிடப்பட்டது. அது இந்நாள் வரைக்கும் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் மட்டும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்புறம் பாருங்க, ஆபிரகாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் ஒரு 3-4 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு சொல்றாரு பாருங்க. 17வது வசனம் 18வது வசனம்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இப்ப நினைச்சு பாருங்க, ஆபிரகாம் சந்ததியில நம்ம எல்லாம் வர்றோம். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் எத்தனை சந்ததிகள் வந்தாச்சு. அப்படி சந்ததி ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இது ரொம்ப முக்கியமான வாக்கு தத்துவம். உங்கள் சந்ததியார், இதை நாங்கள்லாம் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்ம சந்ததி சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளணும். அப்போதான் சுதந்திரித்து கொண்டு நம்ம அனுபவிக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறுது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இது. யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களாக இருக்காங்களோ அவங்களுடைய வாசல்களை உங்கள் சந்ததியார் சுதந்திரித்து கொள்வார்கள். இது நான் சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் முற்று முழுவதுமான ஒரு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கிட்ட எப்படி இருந்தாலும் என் மகனை பலியாவே கொடுத்துட்டாலும் ஆண்டவர் என் பையனை சாம்பல்ல இருந்து கூட திரும்ப எனக்கு தருவாருங்கிற விசுவாசத்துல தான் நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்தது, கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெற்றோராக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்ன்ற வார்த்தை உங்க வீடுகளில் பேசுங்க. நானே எனக்கே காசு இல்லையடா, எங்கிட்ட நீ கேட்டுட்டு இருக்கிறையே, என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தியா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வீடுகளில் பேசாதீங்க. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனம், கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வீடுகளில் பேசுங்க. நிச்சயமாகவே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். என்ன குறைவுகள் இருந்தாலும் அதை இந்த யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். அதுபோக இப்போ சொன்ன இந்த 17, 18வது வசனம், உங்கள் சந்ததியார் எப்படி இருப்பாங்க? நம்ம பெற்றோர் கீழ்ப்படியும் போது நம்ம சந்ததியார் பூமியின் எல்லா சகல ஜாதிகளுக்குள்ளேயும் நம்ம சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதுக்கு மேலே சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். இதுதான் இந்த யெகோவா ஈரே செய்கிற வேலை. பாருங்க, இப்படிப்பட்ட தேவனை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் இப்படிப்பட்ட போதனைகளை போதிக்கிறோம். இதை நீங்கள் கேட்கிறதோடு நின்று விடாதபடி அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேருக்காவது நீங்கள் இந்த மெசேஜஸை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.